பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கே. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா. பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். அவர் தான் குடுக்கறீங்கிறார வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு. செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படிடா குழம்பு? இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க இருந்து செம்பாகானா? டேய் நில்றா, நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ என்னடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற. சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற. கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சிட்டு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லுடா. உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவளை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பகம் தான் வருது. டேய், சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரை வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு? செண்பகத்தோட அப்பன் அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க? கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க 2 பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாய் இல்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னென்னவோ பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க 2 பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான். அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறான். அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால்ல கையில விழுந்தாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சுவா தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டா. அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால்தான் உன்கிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகார இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்ல, பொழுது சாஞ்சா போதும் கண்டவ வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல. அவன் குழந்தை. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்ட தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியுற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். இது மனசுல ஏற்பட்ட காயம்.
ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மா தான் இல்ல, அவனுக்கு ஆத்த ஆப்ப யாருமே இல்லம்மா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். இன்பமே வாசக்கு. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். ஆ, அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டு மேல விழுந்து மாட்டை அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா, என் நிலத்தை வித்து 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ நீயே சொல்ல. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா, ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. என்னங்க, அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க தலைவரே. என்னங்க இப்படி மரியாதை திரும்பி கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்த தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் படத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க, 15000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சதி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கி இருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழவி மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான் பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தரேன், பேர் சொல்லாத கீரை. அதோட சீரகம் ஜாதிக்காய் நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. குடுத்தா ஜெஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்தை பாரு, அப்புறம் குவா குவாதா. ஏய்யா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லறை வாங்கிட்டு இல்ல, நல்லா தோண்டிங்க. மனத்தலையா? என்னப்பா பழனியாண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாரில தோண்டிட்டு இருக்க? இது ஏனெல்லாம் 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உனக்கு அறிவு கட்டு போச்சா? கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு, நீ தோண்டினது போதும், மேல ஏறி போ. ஐயா, என்ன? உங்க கை ராசியான கை. நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். கீழே இறங்கி வைங்க. அப்படிதான். இந்தாங்க. இது கொண்டா எப்படி?
ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில் அப்படித்தான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட விட்டா போயலே, அது புதையல்ரா. புதையலா? 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 ஐயோ, எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையல் இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கி இருக்க. விநாயகா, நீ அதிர்ஷ்டக்காரன்பா. கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சக்குக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருக்க மாடா. புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம். ஆமா. தூக்கு. ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. கண்ணு எனக்கு அட என்ன வேணும் சொல்லு உனக்கு. வைக்க போற மெத்தை இருக்கு அடி வாடி புள்ள வெக்கம் எதுக்கு. தள்ளி போங்க மெல்லமா ஆசைய அழுத்தாங்க. பூங்க கொஞ்சமா கதைகளை சொல்லித்தாங்க. பூட்ட போட்டு பூட்டி பார்த்தேன் பிஞ்சு போச்சு தாப்பாடு. வானம் பார்த்து மானம் பார்த்து காஞ்சி போச்சு வாய்க்காலு. என்னுடம்பு தாங்காது அப்புறமா கண்ணு தூங்காது. இந்த பாட்டு காரணம் மயக்கணும் அணைக்கணும் இன்னைக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது கனியாச்சு இப்போது. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. இப்ப தாண்டி நாட்டையா ஒட்டுமே கிட்ட வாடி.
வட்டி போட்டு நான் மொத்தமா கட்டுவேன் தொட்டு தாடி. மாமா போற போட்ட பார்த்து வேகம் இப்ப ஓயாது. தாளம் போட்டு தட்டி பாடும் சங்கீதம் தான் தீராது. கண்ணு மணி சொன்னபடி நீ கேளு, எண்ணிக்கணும் இன்பங்களை இனிமேலு. அடிக்கடிதான் கத்துக்கணும் இன்னைக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது. ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித் தரேன் கணக்கு. ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு. அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட. அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா. நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு. என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கூட்டம் தான். வாங்கண்ணே. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இந்தாங்க. கொட்டாமா. உங்களுக்கு இல்ல அவருக்கு. என்னது மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எதே உரமாறா? இப்படித்தாப்பா என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே. அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ, என்னது? ஏய் மெதுவா குடிப்பா. லக்கு, நீ இங்கேயா இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. ஐயோ, வேண்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லித்தர்ற நான் சொல்றதை கணக்கு. கேளுங்க. ஐயோ, அப்பா வேற இல்ல. உங்க அப்பா என்ன பெரியப்பா? நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாங்க. உட்டோ அரே என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பேபி நம்ம மாப்பிளே இல்லே மாப்பிளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம். எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு அப்புறம் புண்ணு. ஆவ் எனக்கு ஆவ் எனக்கு ஆவ் 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 உத்தா ஆலிருவா. தென்பொதிகை சுந்தனமே
செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே பூவச்சி புட்டும் வச்சி மேளம் கொட்டி கல்யாணம் பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம் பூவச்சி புட்டும் வச்சி மேளம் கொட்டி கல்யாணம் பூமஞ்சம் போட்டு கூட எங்கே அந்த சந்தோஷம் உன்னடி தேடி நான் வருவேனே உன்மடி பார்த்து நான் இருப்பேனே ராஜாவே உன்னை தொட்டு நானும் வாழ மாட்டேனா என் வீட்டுக்காரர் பாட்டும் காதில் கேட்க மாட்டேனா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே லலலலா நானலலா நானலலலா நானலலா அடுத்தவன் காசுல சாப்பிடுறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாப்பிளை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இங்க இருக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய் மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள. நாங்க 2 பேரும் புடிச்ச மாட்டாட்டி தானே? இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? ஓடியாந்துரு. அரே மாப்பிள்ளை, அரே மாப்பிள்ளை, அரே மாப்பிள்ளை. தாய வேட்டி, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்டு இல்லையா, 2 ரவுண்டுன்னு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி இந்த பாரு, என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் 2 ரவுண்டு குறைஞ்சிட்டயா. உன்னை யாரும் ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கடை தின்னு. அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். வெய்வா வெய். நீங்க சரியாவே சாப்பிடல. என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்கு தான். இந்தங்க வெத்தலை பாக்கு.
நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு. நான் போய் ஐயங்கோட்டையில ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். சாயவேட்டி, உன் பொண்ணுக்கு தாய் மாமன் நானு. என் மகனுக்கு உன் மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலமு 2 வீடும் சேரும்னு எங்க அப்பா உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டே? உன் பொண்ண நான் கட்டல என்ன சொத்து புற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல. வேறையா வெளியூர் போயிட்டோம். அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே. திரும்பி வர மாட்டோம்னு நினைச்சியா? நெஞ்ச பொழந்துருவேன். ஏன் மறைச்சு சொல்ற? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம்? பாத்தீங்களா, இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் 2 வீடும் தரிசி இல்லீங்க. என் மக கண் கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளுக்குல நான் பயப்பட மாட்டேன். இந்தா, ஏன்பா பதறீங்க? ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் தான் மாமா, எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கதி. அண்ணா அண்ணா இருளப்பண்ணா அவங்க பிள்ளைகள் வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்கண்ணே. ஏற வண்டியில.
நில்லடி. ஏய், ஏய். ஏய், ஏண்டி கத்துற? ஏய், நீ என்னதான் கத்துனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பையில வர மாட்டான். ஹை, ஹை, போடா, போடா, ஹை, 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 ஹை. ஏய், போடி. ஓ. மரியாதையா இதுல கையெழுத்து போடு. என் உயிரே போனாலும் சரி இதை கையெழுத்து போட மாட்டேன். போட மாட்டியா? போட மாட்டேன். போட மாட்டியா? போட துணிச்சியா? என் உயிரை பத்தி கவலை இல்ல. உன் உயிர் போனாலும் அது எனக்கு லாபம் தாண்டி. தள்ளியா மனுஷனா நீ? அறிவு இருக்கா உனக்கு? அவங்களே அடிக்க போற. அவங்களால தான் நம்ம பொண்ணு பிள்ளைகளை ஒண்ணு சேர்ந்திருக்கு. முண்டாச மொத்த பேரை கூட்டு போலீஸ் ஸ்டேஷன் போடா. நான் மிச்சத்தை வந்து பாத்துக்கிறேன். போ.